ரீசெண்டாக நானு, சோனா குட்டி எங்கள் பக்கத்து வீட்டு வாண்டுங்கலாம் எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க சிவன் பார்க் போயிருந்தோம். பயங்கரமாக டெவலப் பண்ணியிருந்தாங்க. ஃபால்ஸ் எல்லாம் வச்சு ஆர்டிஃபிஷியலாக செம்ம அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. ஆனால் அதை தாண்டி உள்ளே போனால் ஃபவுண்டைன் மாதிரி வச்சுருந்தாங்க. ஸோ அது வந்து கலர் சேஞ்ச் ஆகிற மாதிரி வச்சுருந்தாங்க. சோனா குட்டி ஜாலியாக அங்கே நின்னு கொஞ்ச நேரம் ஆட்டம் போட்டுட்டு இருந்தா. ஸோ அதை தாண்டி உள்ளே போனால் ஷட்டில் விளையாடுற பிளேஸ் இருந்தது. அங்கே கொஞ்சம் இடம் காலியாக இருந்தது. சோனா குட்டி அங்கே ஓடி பிடிச்சி விளையாண்டுட்டு இருந்தா. நானும் அந்த பக்கத்து வீட்டு வாண்டோட அம்மாவும் சேர்ந்து கபடி கொஞ்சம் நேரம் விளையாண்டோம். ஸோ அதை விளாண்டு முடிச்சுட்டு வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு கிளம்புற டைம் பார்த்தீங்கன்னா, என் ஆளோட அப்பியரன்ஸ் அவருக்கு ஒரு சல்யூட்டை போட்டுட்டு இந்த பக்கம் வந்தால் குழந்தைங்களாம் விளாண்டுட்டு இருந்தாங்க. ஸோ இங்கே நுழையும் போது பயங்கர கூட்டம் வந்தது. ஸோ கிளம்புற டைமில் கொஞ்சம் காலியாக இருந்ததுனால சோனா குட்டிங்க விளையாட வந்துட்டா. ஸோ இதில் இறங்க தெரியாமல் ரொம்ப நேரமாக குறவன் குட்டி மாதிரி தத்தளிச்சுட்டு உட்காந்துட்டு இருந்தா. அந்த கூட்டம் குறைஞ்சதுனால ஊஞ்சலோட இடம்லாம் கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தது. ஸோ எல்லாம் உட்காந்து ஊஞ்சல் விளாண்டு முடிச்சுட்டு நாங்கள் கிளம்பும்போது பார்த்தீங்கன்னா மணி 9. அப்போ கூட வெளில வர மாட்டேன்னா தலையில் போட்டு தர தரன்னு வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டோம்.